பொறுமை, தன்னடக்கம், அமைதி போன்ற பண்புகள் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நற்செய்தியினை நாம் சிந்திப்போம். நிதானம், பொறுமை இவைகள் இன்றைய மனிதர்களிடம் குறைவாக உள்ளது. எண்ணம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் உடனடியாக கோபம் வரும், சண்டையிட ஆரம்பிப்போம். நமது அருகில் இருக்கும் சிலர் நம் கோபத்தை தூண்டும் விதமாக பேசுவார்கள். சில நேரங்களில் நமது வார்த்தைகள் கோபத்தை தூண்டுவது போல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கோபம் உடலுக்கும் மனதுக்கும் உறவுக்கும் நல்லது இல்லை. பொறுமைதான் முக்கியம் என்கிறது இன்றைய நற்செய்தி. இயேசுவை பரிசேயர்களும் சதுசேயர்களும் வார்த்தைகளால் சீண்டி பார்க்கிறார்கள். அவருடைய தன்னம்பிக்கையை அவர்கள் உடைக்கலாம் என்று முற்படுகின்றார்கள். ஆனால் அதை இயேசு நிதானமாக கடந்து வருகிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். பொதுவாக நமது அறிவு என்ன சொல்லும்? அவனை விடாத, அவனை திருப்பி திட்டு, அவனை திருப்பி அடி, அவனை உத. ஆனால் இயேசு இதையெல்லாம் கடந்து நிற்கிறார். அமைதி என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் காட்டி நிற்கிறார். மற்றவர்கள் இயேசுவை கோபப்படுத்தினாலும் அவர் சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்தாரா? இல்லை. என்னை இவர்கள் எப்படி சொல்லலாம்? நான் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தேன், நான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவள் என்று சொல்லி தன்னை தற்காத்து கொள்ள முற்பட்டாரா? இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்திலும் நல்லதை செய்து கொண்டிருந்தார். பிறர் கல்லால் அடிக்க முற்படுகின்றார்கள். ஆனால் அவர் அந்த கற்களை பற்றி கவலைப்படாமல் தன்னால் இயன்ற நல்லதை, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே சிந்தித்தவராக செயல்பட்டார் என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. மக்களை குணப்படுத்தினார், மக்களை தொட்டார், அன்பு செய்தார். அவர் மற்றவர்களின் விமர்சனங்களை உள்வாங்கி வாழாமல் தான் யார் என்பதை உணர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அறிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்தார். அதுதான் இறை அனுபவம். நானும் நீங்களும் அதற்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. சப்தமில்லாமல் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை துணிந்து செய். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிந்திப்போம்.